Dear students, next we are going to discuss urinogenital system. Urino means excretory system, genital means reproductive system. In these two systems are fused together to form a urinogenital system. So it comprises the urinary or excretory system and the genital or reproductive system. இந்த ரெண்டு சிஸ்டமும் இணைந்து காணப்படுவது தான் what is called urinogenital system. It take place only in mature stage. இது பார்த்தோன்னா இந்த முயலோட இளம் வயதில் பார்த்தோன்னா இது தனித்தனியாக இருக்கும். யூரினரி சிஸ்டம் தனியாகவும் ஜெனிட்டல் சிஸ்டம் தனியாகவும் இருக்கும். இன் மெச்சூர் ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டா தான் இந்த ரெண்டுமே ஃபியூஸாக இருக்கும், எக்ஸ்கிரேட்டரி அண்டு ஜெனிட்டல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பாருங்கள். கிட்னிஸ் ஆர் டார்க் ரெட் bean shaped organ situated in the abdominal cavity. Mostly I am told that kidneys இதெல்லாமே எங்கள் ஸ்டொமக் இதெல்லாம் ப்ரெசன்ட் இன் அப்டோமினல் கேவிட்டி, வயிற்று பகுதியில் காணப்படக்கூடியது. இட் இஸ் வெரி டார்க் ரெட் அண்டு பீன் ஷேப்டு ஸ்ட்ரெச்சஸ். டார்க் ரெட் கலர் இருக்கக்கூடியது பீன் ஷேப்டு ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் சிச்சுவேட்டட் இன் த அப்டோமினல் கேவிட்டி. Each kidney is made up of nephrons. Nephron is nothing but is the structural and functional unit of the kidney. So what is the role of nephron? It separate the nitrogenous waste from the blood and excrete in the form of urea. ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த பிளட்டில் உள்ள நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது எதா ஃபார்ம் பண்ணும், எதா வெளியேற்றுனா இந்த ஃபார்ம் ஆஃப் யூரியா. ஸோ இந்த கிட்னியோட இன்சைடில் நெப்ரான், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் நெப்ரான் இருக்கும். திஸ் நெப்ரான்ஸ் ஆர் ஃபில்ட்ரேட் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட். பிளட்டில் உள்ள வேஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி தே ஆர் கன்வெர்டட் இன்டு யூரியா. தென் ஃப்ரம் ஈச் கிட்னி அரைசஸ் பேர் ஆஃப் யூரிட்டஸ். இந்த கிட்னியில் இருந்து பார்த்தோன்னா இது ஒரு யூரிட்டஸ், இது வந்து யூரிட்டஸ்ங்கிறது சிறுநீர் நாளம். அப்போ இதிலேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த யூரியா எங்கே வரும் அப்படின்னா திஸ் யூரிட்டஸ் வழியாக வரக்கூடியது. தென் தே ஆர் விச் ஓப்பன் போஸ்டீரியர்லி இன்டு தி யூரினரி பிளாடர். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடரோட பேக் சைடு வந்து என்னென்னா ஜாயினாக இருக்கக்கூடியது. தென் இட் லீட்ஸ் இன்டு எ திக் வால்டு மஸ்குலர் டக்ட் கால்டு யூரித்ரா. ஃபைனலாக இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்மால் ஓப்பனிங்ஸு, இந்த ஓப்பனிங் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கீழே இருக்கக்கூடியது தட் இஸ் கால் யூரித்ரா. அந்த யூரினரி பிளாடருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓப்பனிங்கை தான் யூரித்ரா அப்படிங்கிறோம். ஸோ தெர் ஆர் 4 important organs involved in excretion process. What are they? Kidney, ureter, urinary bladder, then finally urethra is a muscular duct, very very thick walled. ஸோ இதில் வந்து யூரின் வந்து என்னென்னா எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது. This is the excretory system of rabbit. ஸோ பிளட்டில் உள்ள வேஸ்டெல்லாம் ஸோ ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய தான் திஸ் excretory system. Next, very important reproductive system of rabbit. In rabbit is a sexual dimorphism. What is the meaning of sexual dimorphism? Both male and female are separated. In leech padana male and female one is present in same individual. ஒரே இதில் பார்த்தோன்னா மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். டெஸ்டிஸ் அண்டு ovary present in same individual, but in rabbit male and female are separated. First we are going to discuss male reproductive system. Very important book back 5 mark on இனப்பெருக்க மண்டலம் பார்க்க போகிறோம் rabbitோட. The male reproductive system of rabbit consists of pair of testes which are ovoid in shape. பேர் ஆஃப் டெஸ்டிஸ், மேலப்பா பேர் ஆஃப் டெஸ்ட் எதனால் ஆனது அப்படின்னா ஜோடியாக இருக்கும். அதனுடைய விந்தகங்கள் பார்த்தோன்னா பேர் ஆஃப் இருக்கும். த ஷேப் ஆஃப் த டெஸ்டிஸ் ஆர் ஓவைட். இட் லுக்ஸ் லைக் தட் எக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். த டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை க்ரோட்டல் சாக்ஸ் இன் த அப்டோமினல் கேவிட்டி. திஸ் டெஸ்டிஸ் இஸ் ஓவைட் இன் ஷேப். திஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை எ சாக். சாக் மீன்ஸ் எ பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஸ்க்ரோட்டல் சாக், விதைப்பை. இந்த டெஸ்டிஸ் வந்து எதனால் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த ஸ்க்ரோட்டல் சாக்னால் கவர் ஆகிருக்கும். எங்கே ப்ரெசன்ஸாக இருக்குன்னா அப்டோமினல் கேவிட்டி, அந்த வயிற்று பகுதியில் வந்து காணப்படக்கூடிய அடிவயிற்று பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இதுதான் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர் ரேபிட்டில் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். திஸ் டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை எ சாக் நேம் இஸ் கால்டு ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். இதுதான் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் அப்படிங்கிறோம். Then each testis consists of numerous fine tubules called seminiferous tubules.
ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன், தெளிவாக பார்த்துங்க. திஸ் இஸ் கால்டு இந்த yellow in கலர்ஸில் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுமே பார்த்தோன்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். வாட் இஸ் கால்டு செமினிஃபரஸ் டியூபிள் அப்படின்னா விந்து நுண்குழல்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். This network of tubules lead into a coiled tubule called epididymis. ஸோ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து எதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன், அதில் உள்ளே பார்க்கும்போது பார்த்தோன்னா நியூமரஸ் ஃபைன் டியூபிள் சின்ன சின்ன குழல்களாக இருக்குது. தட் இஸ் கால் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். இது பார்த்தோன்னா இந்த நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ்மே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு காயில்டு டியூபிள்ஸ்மே இருக்கும். தட் இஸ் கால்டு எபிடிடைமிஸ். வாட் இஸ் கால்ட் எபிடிடைமிஸ். ஸோ இங்கே தான் மெச்சூர் ஆனவுன்னா எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த எபிடிடைமிஸ்க்கு ஸ்டோர் ஆகிட்டு இட் லீட் இன்டு எ ஸ்பெர்ம் டக்ட். இட் லீட்ஸ் இன்டு எ ஸ்பெர்ம் டக்ஸ். இதுதான் ஸ்பெர்ம் டக்ட்னு சொல்கிறோம், விந்து நாளங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா எபிடிடைமிஸ். அந்த எபிடிடைமிஸ்லேருந்து டைரெக்டாக நெக்ஸ்ட்டு வரக்கூடியது எங்கே அப்படின்னா தட் இஸ் கால்டு வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ் மீன்ஸ் இஸ் எ ஸ்பெர்ம் டக்ட். டக்ட்னா த வே ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாதை, விந்து நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தெளிவாக பார்த்துங்க. திஸ் இஸ் கால் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். திஸ் இஸ் கால் எபிடிடைமிஸ். இங்கே தான் வந்து அந்த மெச்சூர்டு ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். தென் இங்கேருந்து எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா தென் வாஸ் டெஃபரன்ஸ். இட்ஸ் எ ஸ்பெர்ம் டக்ட். Then the vas deferens join in the urethra just below the urinary bladder. The urethra runs backward and pass into the penis. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியே வாட் இஸ் கால் எபிடிடைமிஸ். இதை தான் ஸ்பெர்ம் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு வாஸ் டெஃபரன்ஸு. திஸ் வாஸ் டெஃபரன்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர். எது ஒரு ஜாயின் ஆகும்னா இந்த யூரினரி பிளாடரோட யூரினரி பிளாடர். இதான் யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது என்னென்னா வாட் இஸ் கால்டு யூரினரி பிளாடர்னா சிறுநீர் பை அதனுடைய பின்னாடி வந்து என்னென்னா ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அதோட எது கனெக்ட் ஆகிருக்குன்னா ஃபைனலாக இந்த பெனிஸ் அப்படிங்கிறத கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மேல் ஜெனிட்டல் போர்ட் தட் இஸ் கால் பெனிஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இதில் 3 டைப் ஆஃப் கிளான்ஸ் வந்து இருக்குது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ப்ராஸ்டேட் கிளான்ஸ், தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தோன்னா கவுப்பர் கிளான்ஸ், தென் ஃபைனலி பெரினியல் கிளான்ஸ். These glands are helpful for the reproduction in male. There are 3 accessory glands, namely prostate glands, Cowper glands, then perineal gland. These secretions are involved in reproduction. So reproduction. ஃபைனலாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த பெனிஸ் எதில் வந்து கனெக்ட் ஆகக்கூடியனா யூரித்ரா அப்படிங்கிறது எக்ஸ்கிரிஷன் ஆஃப் யூரின். ஸோ அதோட வந்து ஜாயின் ஆகக்கூடியதான் இந்த பெனிஸ் வந்து ரீஜன்ஸ். தென் female reproductive system of a rabbit. The female reproductive system of rabbit is of a pair of ovaries. It is one of the ovary, it is another ovary. Example பார்த்தோன்னா நான் மேமல்ஸில் ஃபீமேல் இப்போ மேமல்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ovaries. This one ovary is a pair of ovaries which are small ovoid structures. ஒரு முட்டை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. Then they are located behind the kidneys in the abdominal cavity. அதாவது அந்த சிறுநீரகம் கிட்னிக்கு பின்னாடி, ஸோ அதனுடைய வயிற்றறையில் வந்து அமைந்து காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானது திஸ் ஃபீமேல் மோஸ்ட்லி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த அப்டோமினல் கேவிட்டியில். பட் இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர் ப்ரெசன்ட் லொக்கேட்டட் பிஹைண்ட் த கிட்னிஸ், பிகைன்ஸ் இந்த பேக் சைட் ஆஃப் த கிட்னிஸ். பட் இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் அவுட் சைட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டியில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. A pair of oviducts open into the body cavity by a funnel-shaped opening from each side of the ovary. A pair of oviducts. This is one oviduct. This is called another oviduct. So these oviducts are looks like that. A pair of oviducts open into a body cavity by a funnel-shaped opening. இந்த இடத்துல இதுதான் funnel-shaped opening சொல்கிறோம். இது எதோட ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னா ஈச் சைடு ஆஃப் த ஓவரி. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இந்த சைடு ஓவரியோட ஜாயின் பண்ண இருக்கக்கூடியதான் இந்த ஓவிடக்ஸ் சொல்கிறோம். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு ஃபனல் ஷேப்பில் வந்து இருக்கும். அது எதை ஜாயின் பண்ணியிருக்குன்னா அந்த ஓவரியோட ஒவ்வொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கூடிய. தென் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஓவிடக்ட் இஸ் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இதை தான் நம்ம வாட் இஸ் கால், இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா ஓவிடக்ஸ், அண்டநாளம் அல்லது ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த ரீப்ரொடக்ஷன். அதாவது கருவுறுதல் எங்கே நடைபெறும்னா இந்த பிளேஸ்.
அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் என்டர் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த எக் ரிலீஸ் ஆகும். திஸ் எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். த சைகோட் இஸ் ஃபார்ம்டு. தென் திஸ் சைகோஸ் ஆர் ரிலீஸ்டு இன்டு த யூட்ரஸ். அந்த யூட்ரஸ்க்கு வந்து ஸோ இங்கே தான் வந்து என்னென்னா இந்த சைகோட் இஸ் டெவலப்டு. சைகோட் கரு வளர்ச்சி அடைந்து இந்த பேபிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் தான் இந்த ஃபீமேல் ரீப்ரொடியூசஸில். தென் இட் லீஸ் இன்டு எ ஒய்டு டியூப் கால்டு யூட்ரஸ். ஸோ இந்த ஒய்டு டியூப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூட்ரஸ் அப்படிங்கிறோம், கருப்பை அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூட்ரஸ். So this is a diagram of female reproductive system of rabbit. This is called a pair of ovaries. These ovaries are connected to the two ducts. Name is called fallopian tube. Fallopian tube. This fallopian tube are joined together to form a central portion is called uterus. So in the regions the uterus அப்படிங்கிறோம். Then the uterus joined together to form a median tube is called a vagina. Vagina. The common tube is formed by the union of urinary bladder and vagina and is called urinogenital canal or vestibule. ஸோ யூரினோ சிறுநீரக இனப்பெருக்க கால்வாய் அல்லது இன்னொரு பேர் என்னென்னா வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த யூட்ரஸுக்கு திஸ் இஸ் கால்ட் யூட்ரஸ் ரீஜன். இந்த யூட்ரஸ் வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகி அதனுடைய மீடியன் போர்ஷன் சென்ட்ரல் போர்ஷன் என்னென்னா வெஜைனா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெஜைனாங்கிறது எ ஸ்மால் ஜெனிட்டல் போர், ஃபீமேல் ஜெனிட்டல் போர், எ பேத்வே. திஸ் வெஜைனா அண்ட் யூரினரி பிளாடர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ வெஸ்டிபியூல். ஒரு வெஸ்டிபியூல் அல்லது என்னென்னா யூரினோஜெனிட்டல் கேனால், சிறுநீரக இனப்பெருக்க கால்வாயை வந்து உண்டாகக்கூடியது. தென் இட் ரன் பேக்வர்ஸ். This urinogenital canal run backwards and open to the exterior by a slit-like aperture called vulva. இது எதோட ஜாயிண்ட் ஆகும்னா அந்த ஃபைனலாக அந்த வல்வாங்கிறது பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் போர். அதில் வந்து ஃபார்ம் ஆகும் சில்ட் லைக் அப்பர்ச்சஸ், ஒரு கிடைமட்ட ஒரு பிளவு இருக்கும், தட் இஸ் கால்டு வல்வா. ஸோ இந்த ரீஜன்ஸில் ஃபைனலாக இருக்கக்கூடியதான் இந்த வல்வா ரீஜன்ஸில் வந்து ஸோ கனெக்ட் ஆகக்கூடியது. இந்த வெஜைனா அண்ட் யூரினரி பிளாடர் வந்து லாஸ்ட் எதோட கனெக்ட் ஆகக்கூடியதான் திஸ் வல்வா. திஸ் கால் வல்வா. இன் திஸ் female reproductive system a pair of Cowper glands and perineal glands are the accessory glands. இந்த துணை சுரப்பிகள் என்னென்ன துணை சுரப்பிகள்லாம் இருக்குது அதில் வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். prostate gland, Cowper glands, perineal glands. But in female reproductive system a pair of Cowper gland, perineal glands வந்து presence இருக்கும். They are involved in female reproductive system. So female reproductive system very important role வந்து ஸோ பண்ணக்கூடியது. So this is the female reproductive system of rabbit. So in this class we will discuss urinogenital system. அதில் first excretory system பார்த்தோம், second reproductive system. அதில் reproductive system first male reproductive system, second one is called female reproductive system. So this is very important role to sustain life in mammals. mammals வந்து அதனுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் reproductive system. The male sperms are joined together form a egg. ஸோ இதில் தான் அந்த எக் இருக்கும். இதில் இருந்து என்னென்னா ஓவரி, இந்த ஓவரியிலேருந்து அந்த எக் செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அந்த ஸ்பெர்ம்ஸோட ஜாயின் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து திஸ் சைகோட் ஆர் என்டர் இன்டு த தட் இஸ் கால்டு யூட்ரஸ். ஸோ இதுதான் அதனுடைய ப்ராசஸ். மெயின்லி மேமல்ஸில் வந்து ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குது. So thank you students.